வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுடிதார் மெட்டீரியல் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு டிஷ்யூ சில்க்ஸ் ஃபேப்ரிக் தான். இது வந்துட்டு நார்மல் டாப் 3 பீஸ் செட் மேலே ஒரு ஷாலு, ஒரு பேண்ட்டு, ஒரு டாப்ஸ் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2.5 லென்த் இருந்துச்சு. பட் அந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ண வேணாம், டாப்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக லைனிங்கும் எடுத்து இதான் மெஷர்மெண்ட். இதில் ஒரு சின்ன இது வந்து ரெடிமேடுங்கிறனால ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஹைட் வந்து ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணி, நெக் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, கொஞ்சம் லோ நெக்காக வச்சு கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கிற மாதிரி வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சென்டரில் வந்துட்டு ஒரு யோக் டிசைன் மாதிரி இருந்தது. கீழே வந்து பைப்பிங் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிசைன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இப்போ மேல் போர்ஷன் மட்டும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டோம். அதை வந்து ஏன்னா இப்படி தனித்தனியாக நம்ம கட் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு அப்படியே பர்ஃபெக்டாக கவர் ஆகிடும். அதுக்காக தான் இது வந்துட்டு நார்மல் டாப்ஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து பேக் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு மறுபடியும் பேக் சைட் டாப் மேலே போட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது பேக் போர்ஷனுக்கு சேம் அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். அப்புறம் சைடு வந்து சைடு ஸ்லிட் எடுக்கிறதுக்காக சின்ன நாச்சஸ் மட்டும் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி 3/4 ஸ்லீவுங்கனால ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை. அதுக்காக வந்துட்டு சென்டரில் வந்து ஒரு ஜாயின் வர மாதிரி எடுத்து கவர் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து நீ அட்டாச் பண்ணிக்கணும். அதேமாதிரி ரைட் லெஃப்ட் 2 ஸ்லீவுமே எடுத்தாச்சு. இதுதான் அந்த ஸ்லீவ் போர்ஷனுக்காக எடுத்தது. இப்போ வந்து லைனிங் கிளாத்தையும் அதே ப்ரொசீஜரில் நம்ம மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இது நெக்ஸ்ட் வீடியோ